தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். கடவுள் நம்பிக்கை இருக்கிற யாராவது, எனக்கு கடவுள் மேலே பரிபூரணமான நம்பிக்கை இருக்குது, என் வீட்டில் இருக்கிற பணம் மற்ற பொருட்கள் எல்லாமே எதுவுமே திருடு போகாது, பத்திரமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு நான் கட்டுற புது வீட்டில் கதவு இல்லாமல் கட்ட போகிறேன்னு சொன்னால் நாம் அந்த நபரை பார்த்து என்னன்னு நினைப்போம்? உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்கள் அப்படியா? கண்டிப்பாக மனநல பாதிக்கப்பட்ட நபராக தான் இருப்பார் அப்படின்னு தானே நினைப்போம். ஆனால் இது உண்மையிலேயே நடக்கிற விஷயம். இதை பண்ணுறது தனி ஒரு நபர் கிடையாது. இந்தியாவில் ஒரு கிராமமே இப்படி தான் இருக்குது. எல்லாம் சனி பகவான் பார்த்துப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கையில் தலைமுறையாக அந்த கிராமத்தில் இந்த பழக்கம் இருக்குது. இந்த பதிவு அதை பற்றி தான். ஸோ இந்த பதிவை ஃபுல்லாக பாருங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மகாராஷ்டிராவில் அகமத் நகர் அப்படிங்கிற மாவட்டத்தில் இருக்கிற ஒரு குட்டி கிராமம்தான் சிக்னாப்பூர். இந்த கிராம மக்களோட வீட்டில் யாருக்குமே வாசல் கதவு கிடையாது. இந்த கிராமத்தில் இருக்கிற கடைகளுக்கு கதவுகள் இருக்குது, ஆனால் எந்த கதவுமே பூட்டி இருக்காதான். சரி, அப்போது யாராவது திருடிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் யாரும் திருட மாட்டாங்களாம். எல்லாருக்குமே சனி பகவான் மேலே அப்படி ஒரு பயம். வீட்டுக்குள்ளே நாய் எதுவும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக மட்டும் ஒரு தடுப்பு மாதிரி வச்சு வாசலை மூடி இருக்காங்களே தவிர்த்து பூட்டுற மாதிரி எந்த கதவுமே எந்த வீட்டிலையும் இல்லை. செப்டம்பர் 2015 அன்னைக்கு இந்த கிராமத்தில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷனும் கதவு இல்லாமல் தான் இருந்திருக்கு. ஆனால் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் எந்த ஒரு குற்ற வழக்குகளுமே பதிவாகலை. ஒரு திருடு போச்சு அப்படின்னு ஒன்று, இல்லைன்னா கொலை நடந்துருச்சு, இல்லைன்னா கொள்ளை நடந்துருச்சு, இல்லை வேறு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு அப்படின்னு எந்தவித ஒரு வழக்குமே பதிவாகாததுனால அந்த போலீஸ் ஸ்டேஷனே மூடிட்டாங்க. இன்னி வரைக்கும் அந்த கிராம மக்கள் எந்த விதமான ஒரு திருட்டு பயமும் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வராங்க. சனி பகவான் தங்களோட கிராமத்தை நல்லாவே பாதுகாக்கிறாரு அப்படின்னு அந்த கிராம மக்கள் ரொம்ப திடமாக நம்புகிறாங்க. அப்படி யாராவது ஒருத்தர் திருட்டு வேலை எதுவும் பார்த்துட்டாங்க, இல்லைன்னா ஏதாவது குற்ற செயல்களில் ஈடுபட்டுட்டாங்க அப்படின்னா சனி பகவான் அவங்களுக்கு 7.5 வருஷம் பெரும் கஷ்டத்தை கொடுப்பாரு, துரதிர்ஷ்டத்தை கொடுத்து அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணிடுவார் அப்படின்னு இந்த மக்களுக்கு தலைமுறையாக ரொம்ப ஆழமான நம்பிக்கை. சனி பகவானுக்கும் இந்த கிராமத்துக்கும் எப்படி தொடர்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா, 400 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கிராமத்தில் இருக்கிற ஏரி, குளங்கள், கிணறுகள் எல்லாமே நிறைஞ்சு வழிகிற மாதிரி பலத்த மழை பெஞ்சிருக்கு. அந்த கிராமத்து பக்கத்தில் பனஸ்நாலா அப்படிங்கிற ஒரு நதி அந்த காலத்தில் இருந்திருக்கு. மழை ரொம்ப பெஞ்சதுனால அந்த நதியில் வெள்ளம் எடுத்திருக்கு. மழை நின்னதுக்கப்புறம் வெள்ளமும் ஓஞ்சதுக்கப்புறம் ஆடு மாடு மேய்க்கிற சில நபர்கள் அப்படியே அந்த நதிக்கரைக்கு வந்திருக்காங்க. அங்கே பார்த்தா கரையில் ஒரு 5 அடி உயரத்துக்கு கருங்கல் ஒன்று ஒதுங்கியிருக்கு. என்னடா இது வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு அவங்க கையில் இருக்கிற தடியை வச்சு அந்த கருங்கல்லை தட்டி பார்த்துருக்காங்க. தடியில் இருந்த கூர்மையான பகுதி அந்த கல் மேலே பட்டு கல்லில் இருந்து ரத்தம் வந்திருக்கு. மக்கள் பிரமிச்சு போய் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்காங்க. அன்னைக்கு நைட்டு அந்த ஊரில் ஆன்மீகத்தில் நல்ல ஈடுபாடு கொண்ட ஒரு நபருக்கு சனி பகவான் கனவுல வந்திருக்காரு. ஆற்றங்கரையில் இருக்கிற அந்த 5 அடி உயர கருங்கல் நான் தான், அது என்னோட சுயம்பு வடிவம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படியேவும் என்னை ஊருக்கு நடுவில் பிரதிஷ்டை பண்ணுங்க, உங்கள் கிராமத்தில் எந்த குற்றச்செயல்களும் நடக்காமல் நான் காவலாக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அந்த நபர் கோயில் கட்டடம் எப்படி கட்டணும் சாமி அப்படின்னு அவர் கேட்டிருக்காராம் கனவுல. அதுக்கு சனி பகவான் எனக்கு அந்த வானமே கூரை தான், எனக்கு சுற்றுச்சுவரில் எதுவுமே வேண்டாம், என்னை ஊருக்கு நடுவுலையேவும் திறந்த வெளியிலேயே பிரதிஷ்டை பண்ணுங்க, உங்கள் ஊருக்கு நான் எப்பவும் காவலாக இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சனி பகவானை பிரதிஷ்டை பண்ண அந்த நாளிலிருந்து சனி பகவான் கருவறைக்கு பெண்கள் யாரும் போகக்கூடாது, சனி பகவானுக்கு ஆண்கள் தான் பூஜை பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்டுப்பாடு அந்த கிராமத்தில் இருந்திருக்கு. 2016 ஜனவரி 26 அன்னைக்கு திருப்தி தேசாய் அப்படிங்கிற ஒரு சமூக ஆர்வலர் பெண் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க. அதாவது பெண்களும் சுயம்பு வடிவில் இருக்கிற சனி பகவானை தொட்டு பூஜை பண்ணலாம் அப்படின்னு. இதுக்கு பாம்பே ஹைகோர்ட்டும் உத்தரவு போட்டிருக்கு. அன்னையிலிருந்து பெண்கள் சனி பகவானுக்கு பூஜை பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கு 40,000 பேர் இந்த கோவிலுக்கு சாமி கும்பிட்றாங்க. சனிக்கிழமை அன்னைக்கு, முக்கியமாக சனிக்கிழமை அன்னைக்கு அமாவாசை வந்துருச்சு அப்படின்னா இந்த கோவிலில் பயங்கர விசேஷமாக இருக்குமா. பெரும்பாலும் பெருமாள், சிவன், அம்மன் தான் சுயம்பு வடிவத்தில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நவகிரகங்களில் சனீஸ்வர பகவானுக்கு தான் இந்த மாதிரியான சுயம்பு வடிவம் இருக்கிறது பார்க்க முடியுது.
ஒன்று இங்கே சிக்னாப்பூரில் இருக்குது, இன்னொன்று வந்து தமிழ்நாட்டில் தேனி மாவட்டத்தில் இருக்கிற குச்சனூர் பகுதியில் சனீஸ்வர பகவான் வந்து சுயம்ப வடிவத்தில் இருக்கார். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்க விரும்புகிற நபர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம். நன்றி.